நீங்க ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்க சாரோட பேரு பார்த்தீங்கன்னா துரைசாமி. துரைசாமி சாரோட ஏஜ் 54. ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல்ல தான் அதிகமா இருப்பாரு. ஸோ, அவரான கரெக்டான டயட்ட ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் அவரு என்ன கான்டாக்ட் பண்ணாரு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி. அவருக்கு தகுந்த மாரி நான் வெயிட் லாஸ்க்கு வந்து டயட் சார்ட் ரெடி பண்ணி குடுத்தேன். டே 1ல 91 கிலோ இருந்தாரு. வித்தின் த 1 மந்த் அவரு கிட்டத்தட்ட 87.35 கேஜிஸ் வெயிட் லாஸ் இருக்காரு. அதாவது 4.5 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ, நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் சாரோட முன்னாடி இருந்த ஃபோட்டோவும், இப்போ இருக்கிற ஃபோட்டோவும். ஸோ, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ, நான் சாருக்கு சொன்ன சஜஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாரி உணவுகள கரெக்டான டைமுக்கு எப்படி எடுத்துக்கணும், எந்தெந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவா அவருக்கு சொல்லியிருந்தேன். அவர் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருந்தாரு. ஸோ, வெயிட் லாஸ் பண்ணி ரொம்பவே சாதிச்சு காட்டியிருக்காரு. உங்களுடைய ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார். இந்த ஃபோட்டோஸை பார்த்து மற்றவங்களும் மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ, நீங்கள் நல்லா வெயிட் லாஸ் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ஓவியா மேடம் இருக்காங்க. அவங்க வந்து 30+ ஏஜ். அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ, அவங்க எங்கிட்ட ஜாயின் பண்ணும்போது டே 1ல வெயிட்டு 71 கேஜிஸ் இருந்தாங்க. வித்தின் த 1 மந்த் அதாவது 28 டேஸில் அவங்க கிட்டத்தட்ட 5 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போ அவங்க 66 கேஜி இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீபிகா மேடம். அவங்க 40 டேஸில் 4.5 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அடுத்ததாக சங்கரி மேடம். அவங்க 3.5 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணி காட்டியிருக்காங்க வித்தின் த 28 டேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிருந்தா மேடம் இருக்காங்க. அவங்க 109 கிலோலேருந்து 107 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. வித்தின் த 14 டேஸில் 2 கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது மாதிரி நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும், டயட் சார்ட் வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ, நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் உங்களை நான் ஃபாலோ பண்ணி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து உங்களை நான் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ண வைப்பேன். ஸோ, உங்களுக்கு டயட் சார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ, உங்களுடைய பேர், வயது, ஹைட்டு, வெயிட்டு, உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதாவது பிசிஓடி, தைராய்டு, இல்லை டயபெட்டிஸ் இருக்கா, இல்லை ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் உங்களாலையும். இது வரைக்கும் ஜாயின் பண்ணுவீங்க எல்லாருமே 100% வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். ஸோ, நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ, என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ, உங்களுடைய சரியான உணவுகளை சரியான நேரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்காக உங்களை நான் ஜிம்முக்கு போக வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எதுவுமே நான் சொல்லலை. ஸோ, அதெல்லாம் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ, முக்கியமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுல 80% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் ரொம்பவும் முக்கியம். அதுக்கு அடுத்தது 20% அதர் ஆக்டிவிட்டீஸ். முக்கியமாக பண்ணுற எல்லாரும் தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் வந்துட்டு இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்கும் சாயங்காலம் நைட் எடுக்கிற சாப்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கேப் விடுறதில்ல, ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ, இந்த இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் ஒரு மினி ஃபாஸ்டிங் இருந்தாலே, நீங்கள் ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுல ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பசிக்குது, இன்பிட்வீனில் என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோன்னு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். என்னென்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ரொம்ப டிமோட்டிவேட் உட்காந்துருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. கண்டிப்பாக அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலில் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ, அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிங்க. ஸோ, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.